அத்தா நீ என்ன அனு போனை நோண்டிட்டு இருக்கிற? மறந்து வச்சுட்டு போயிட்டாளா என்ன? மறக்கிற பொண்ணு இல்லையாவோ? தேங்க்ஸ் பூரணி. என்னக்கா இன்னைக்கு அத்தா இவ்ளோ பேசியும் நீ அமைதியா இருக்க? எனக்கு என்ன 10 கையா இருக்கு 10 காலா இருக்கு அப்படின்னு எதேதோ சொல்லிட்டே இருப்ப, இப்ப எதுவும் சொல்லாம இருக்க? அது ஒண்ணும் இல்ல பூரணி, குண்டு புஷ்பா எனக்கு மௌன விரதம்னு நினைக்கிறேன். மௌன விரதமா? யாரு, எங்க அக்காவா? சும்மா இருங்க அத்தா, எங்க அக்காக்கு வாழ்க்கையில பிடிக்காத விரதமே அக்கா அக்கா இது ஏன் குடும்பத்து விஷயம். தயவு செஞ்சு இது உனக்கு வேணாம். நானே பெரிய குழப்பத்துல இருக்கேன். ஓ, இது உங்க குடும்ப விஷயம். அப்போ நான் 3வது மனுஷி தானே? சரிக்கா விடு, உனக்கு என்ன தோணுதோ அதை செய். நான் 3வது மனுஷியாவே இருந்துக்கிறேன். ஐயோ ஐயோ பூர்ணி, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல, ஏதோ தப்பா. ஐயோ அம்மா மகமாய், இன்னைக்கு என்ன ஆச்சு எனக்கு? எது பேசினாலும் தப்பா போய் முடியுது. ஐயோ, நான் இப்படி சொன்னேன்னு சுப்புக்கு மட்டும் தெரிஞ்சா, கடவுளே. ஏன் குடும்பம்னு சொல்லும் போது எனக்கு அப்படியே சுருக்குனுதாக்கா இருந்துச்சு. அதனால அதுக்காக நான் அப்படியே ஒதுங்கிலாம் போயிட மாட்டேன். ஐயோ பூர்ணி, நான் தான் அந்த அர்த்தத்துல சொல்லன்னு சொல்றேன்ல. ஏதோ ஒரு வேகத்துல வாய் தவறி. இப்ப என்ன, உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? மன்னிப்பு கேக்குற முகரைய பாரு. சரி, ஏன் சூர்யா சார் வந்தாரான்னு கேட்டேன். அது இல்லக்கா, அனு ஆபீஸ்ல இருந்து யாராவது வந்தாங்களான்னு. நீ ஏதாவது தெரிஞ்சாதான் மேற்கொண்டு சூர்யா சார் அணுவை பத்தின விஷயத்தை பத்தி நம்மளால பேச முடியும். இல்லன்னா தேவையில்லாத குழப்பம்தான் வரும். டிஷின் டிஷின் டிஷின். ஏய் சம்பத், என்னப்பா இவ்வளவு நேரமா இங்க ஒருத்தன் விழுந்து விழுந்து மாங்கு மாங்குன்னு எதையோ தேடிட்டு இருக்கானே. என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்டியாடா நீ? அப்படி என்னடா இருக்கு அந்த மொபைல்ல? சொல்லுப்பா, என்ன தேடுறேன்னு சொல்லு, நான் கரெக்டா தேடி தரேன். அது ஒண்ணு இல்லடா, மொபைல சரி பண்ண கொடுத்திருந்த அவன் போன் நம்பரை ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்திருந்தா, அதை எங்கேயோ வச்சு அதை இப்ப காணோம். என்னப்பா முக்கியமானதை போய் தொலைச்சிட்டு நிக்கிறேன். டேய் டேய் ஏப்பா நீ இப்படி வாப்பா. டேய், இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நீ என்னமோ ரொம்ப ஆர்வமா என்ன விட வேகமா தேடிக்கிட்டு இருக்க. என்ன? இல்லப்பா, உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான். இங்க நகருப்பா. சரி சரி சரி, பாரு பாரு பாரு. கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு. இங்கதான் வச்சிருந்தேன். நல்ல வேலை, ரஜினி இதை துவைக்க போட்டிருந்தா இந்த நம்பர் எனக்கு கிடைக்காமலே போயிருக்கும். ஒரு நிமிஷம், இந்தப்பா போன், இதுல பேசுப்பா.
என்கிட்ட மொபைல் இல்லையா? ஏப்பா லூசா பண்ணி உன் மொபைல் தான் சரி பண்ண கொடுத்துருக்கல. எதுக்கும் இருக்கட்டுமேன்னு இன்னொரு மொபைல் வச்சிருக்கேன்டா. அதான் சார், என் பையன் அந்த லூசு பையன் சோப்பு தண்ணிக்குள்ள என் மொபைல போட்டானே, அந்த போன் இன்னைக்கு ரெடி ஆயிடுமா சார்? சரிங்க சார், சரிங்க சார். இல்ல இல்ல இல்ல, நானே வந்து வாங்கிக்கிறேன். அப்புறம் அந்த மொபைல்ல இருக்கிற எல்லா வீடியோவும் முழுசா கேட்கறதுக்குள்ள கட் பண்ணிட்டானே, அவசரத்துக்கு பிறந்த பையா. அப்பா எங்கப்பா இருக்கு கடை? ரொம்ப தூரமா? நான் வேணா போய் வாங்கிட்டு வரட்டுமா? தொலைச்சிடுவன் தொலைச்சு. இப்ப என்ன பண்றது? நீ பிஸியா இருந்தா அப்புறமா பேசிக்கலாம். சாரிம்மா, சொல்லுங்கம்மா. ரொம்ப நேரமா பாக்குறேன், எதுவுமே பேச மாட்டேங்கிற, போனையே பார்த்துட்டு இருக்க. அது ஒன்றும் இல்லைம்மா, ஆஃபீஸில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஆபீஸ்லயா இல்ல உனக்குள்ளயா? ஏம்மா அப்படி கேட்குறீங்க? பசங்க ஒரு வயசுக்கு மேல வளர்ந்துட்டா வீட்ல இருக்கிற பெரியவங்க அவங்கள கட்டாயப்படுத்த முடியாது. இந்த வீட்ல நீ பெரியவன், உன்னை நான் எதுக்கும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது, பண்ணவும் மாட்டேன். நீங்கள் சொல்லி முடியாதுன்னு நான் சொன்னதே இல்லையம்மா. அப்புறம் ஏன் இப்படி சுற்றி வளைச்சு பேசுகிறீங்க? ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்கம்மா. ரொம்ப நாளாவே ஒரு வேலை பாக்கி இருக்கு. நீ பிஸியா இருந்தாலும் இல்ல வேற ஏதாவது மூட்ல இருந்தாலும் இப்பவே சொல்லிடு. நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதுக்காகவா வர சொன்னீங்கன்னு சொல்லிடக்கூடாது. அப்படிலாம் இல்லைம்மா, சொல்லுங்கம்மா. உன் கல்யாண விஷயமா? அது உன் பர்சனல் விஷயம்னு எனக்கு தெரியும். அதுக்காக நான் பேசாம இருக்க முடியாது. தப்பா நினைச்சுக்காத. என்னம்மா இது, உங்களுக்கு இல்லாத உரிமையா? சொல்லுங்கம்மா. நீ பிசினஸ்ல பெரிய கிங், அது இந்த உலகத்துக்கே தெரியும். உன்னை சக்கரவர்த்தின்னு புகழ்றவங்க எல்லாம் இந்த வீட்டோட வாசல்லயே நின்னுடுவாங்க. நீ வீட்டுக்குள்ள வரும்போது தனி ஆளா யாரோட துணையும் இல்லாம நீயா தான் வந்தாகணும். வீட்ல நீ மனசு விட்டு பேச ஒரு ஜீவன் வேணாமாப்பா. அதான் நீங்க இருக்கிறீங்களேன்னு மட்டும் சொல்லிடாத. நான், சந்திரா, மான்சி எல்லாரும் இருக்கோம். ஆனா உனக்காகவே காத்துட்டு இருக்க ஒரு பொண்ணு இந்த வீட்ல இருக்க வேணாமா? உன் சுகதுக்கத்துல பங்கெடுத்துக்கிட்டு நீதான் எல்லான்னு நம்பிக்கிட்டு உனக்காகவே வாழ்றதுக்கு ஒருத்தி வேணாமா? நீங்க சொல்றது சரிதாம்மா. ஆனா அவன் நான் எதுவும் சொல்லாத. இன்னும் என்ன யோசிக்கிற? வயச பத்தியா? உனக்கு அப்படி வயசாகலப்பா. அது இல்லம்மா. வேற என்ன சூர்யா? நீ ஓகேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் 1000 பொண்ணுங்க வந்து நிப்பாங்க. என்ன சிரிக்கிற? நிஜமாதான் சொல்றேன். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எத்தனையோ தடவை கல்யாண விஷயமா பேசியிருக்கேன். நீ இது வரைக்கும் பாசிட்டிவா எந்த பதிலுமே சொல்லல. உன் மனசுக்குள்ள என்ன போராட்டம் நடக்குதுன்னு ஓரளவுக்கு எனக்கு தெரியும்பா. முன்னாடி நடந்தது நடந்ததுதான். ஆனா அதோட உன் வாழ்க்கை நின்றாதுப்பா. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க இவ்வளவு தூரம் சொல்ல வேண்டியதில்லம்மா. நானும் அதை பத்தி யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா இப்ப அதை பத்தி எதையும் சொல்ற நிலைமையில நான் இல்ல. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா. இவ்வளவு நாள் நீ டைம் எடுத்துக்கிட்டது போதும். நேராவே கேக்குறேன், உன் மனசுல யாராவது இருக்காங்களா? இத பாரு, இங்க எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்கு. உண்மையை சொல்லு சூர்யா, உன் மனசுல யாராவது இருக்காங்களா? இருந்தா அது யாருன்னு சொல்லு, நான் போய் அவங்க வீட்ல பேசுறேன். என்னப்பா பதிலையே காணோம்? அம்மா, இத்தனை நாள் காத்துட்டு இருந்தீங்க.
இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடுங்க, நானே சொல்றேன். ம். டேய், போனை சரி பண்ண உங்க அப்பா எந்த கடையில கொடுத்திருக்காருன்னு கண்டுபிடிச்சியா இல்லையா? ம், இல்ல ரம்யா, அதத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ யோசிச்சு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இங்க விஷயம் கை மீறி போயிடும் போல இருக்குடா. ரம்யா, நான் சொல்றத கேளு. அந்த விஷயம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அது பெரிய விஷயமா மாறுறதுக்குள்ள அனுவ வீட்ல சொல்ல சொல்லு. என்னாச்சு ரம்யா? அனு போனே எடுக்கலடா. சரி, நீ மெசேஜ் பண்ணு. ம். சீக்கிரம் பேசுடி, இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிடும். சம்பத், அனு வீட்டுக்கு வர சொல்றாடா. அப்ப அவ ஆபீஸ் போலையா? தெரியல, வா வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்துடலாம். சரி வா. அனு, அனு, அனுவை தேடி வந்தீங்களா? ஆமா ஆண்டி. ஏன் அவ ஆபீஸ் போயிருக்கிறது உங்களுக்கு தெரியாதா? வீட்டுக்கு வாங்கன்னு மெசேஜ் அனுப்புனது நான் தான். வீட்ல சீக்கிரம் பேசிடின்னு அனுப்பியிருக்கே. வீட்ல என்ன பேசணும்? நான் கேக்குறது உன் காதுல விழுதா இல்லையா ரம்யா? எனக்கு பதில் சொல்லாம ரெண்டு பேரும் மாறி மாறி பாத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன விஷயமா அனு வீட்ல பேசணும்? சொல்லு ரம்யா, ரெண்டு பேரும் சேர்ந்து என்கிட்ட என்ன மறைக்க பாக்குறீங்க? ஐயோ ஆண்டி, அப்படிலாம் எதுவும் இல்ல ஆண்டி. உன்னை என் பொண்ணு மாதிரி தானே நினைக்கிறேன் ரம்யா. இது வரைக்கும் என்னைக்காவது உன்னை வேற என்ன பிரிச்சு பார்த்திருப்பேனா? நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டேனா நான் என்ன பண்றது? எனக்கு எதுவும் தெரியாது ஆண்டி. ஒன்னும் தெரியாமதான் வீட்ல பேசுங்கன்னு மெசேஜ் அனுப்பியிருக்காளா? அது ஒண்ணும் இல்ல ஆண்டி, சாதாரணமா தான் அனுப்புனேன். எது? வீட்ல பேசுன்னு அனுப்புனது உனக்கு சாதாரணமா அனுப்புனதா? அப்படி ஏதாவது இருந்தா அனுவே உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டாளா ஆண்டி? ரம்யா அனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க ரெண்டு பேரும் ஏதாவது பேசியிருப்பாங்க. அத போய் சொல்லுனா ரம்யா என்ன சொல்லுவா ஆண்டி? அதோட உங்க அனுவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? உங்ககிட்ட சொல்லாதியா எங்க கிட்ட சொல்ல போது? கரெக்டா ஆண்டி, உங்க அனுவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஆபீஸ்ல நடக்கிற விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா ஆண்டி? அப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியுமா? சும்மா டெய்லி ஆபீஸ்ல நடக்கிறதெல்லாம் பேசி நாங்களே சிரிச்சுப்போம் ஆண்டி. அவ்வளவுதான் ஆண்டி, எனக்கு எதுவும் தெரியாது ஆண்டி. நான் மெசேஜ் அனுப்பிட்டேன். தெரியாதா? அப்ப இதுல அனுப்பியிருக்க என்னடி? அது 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 வந்து ஆண்டி ஆண்டி, அது அனுவோட ஃப்ரெண்டு ஒரு பையனை லவ் பண்றா. அதுக்கு தான் அவ ஹெல்ப் பண்றா. எங்க அம்மா அப்பா சரின்னு சொன்னாதான் நானும் ஹெல்ப் பண்ணுவேன்னு அனு சொல்லி இருக்கா. அத சொல்லிட்டியான் தான் ரம்யா அனுகிட்ட சொல்லிட்டியான்னு கேட்டிருக்கா. என்னது? அனு ஃப்ரெண்ட் லவ் பண்றாளா? இந்த வயசுல லவ் பண்ணாம வேற எப்ப பண்ணுவாங்க? அதுக்கு போய் இவ்வளவு தூரம் ஷாக் ஆகுறீங்க? அனுவோட ஃப்ரெண்டு தானே லவ் பண்ணா. அனுவா லவ் பண்ணா? அனுவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமோ தெரியாதோ, ஆனா எங்களுக்கு நல்லா தெரியும் ஆண்டி. சரிங்க ஆண்டி, நாங்க வரோம். இவங்க சொன்ன மாதிரி அனு ஃப்ரெண்டு தான் லவ் பண்றாளோ? காலையில வந்த போன் கூட அதுவாதான் இருக்குமோ? நான் தான் தேவையில்லாம என் பொண்ண சந்தேகப்பட்டுட்டேன்.
என்ன அனு இவ்ளோ சர்ப்ரைஸா இருக்கு? உங்க கால் வலிலாம் பரவாயில்லையாமா? அதெல்லாம் பரவாயில்லம்மா. ஹாய் அனு, how are you? I'm fine ma'am. ஹாய் சார். உங்களுக்கு தான் சார் சொன்னேன் ஹாய் சார்னு. ஓ யா, ஹாய் அனு. நீங்களும் ப்ரோயின்லாவும் ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தீங்களோ? நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா? சாரி. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல மான்சி. ஃபோன் பண்ணா எடுக்கல, மெசேஜுக்கும் பதில் இல்ல. பார்த்தா இங்க வந்து நிக்கிறா. அவங்க வீட்ல எதுவும் ப்ராப்ளமா? அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு அனு கிட்ட இப்ப எப்படி கேக்குறது? என்னாச்சு? என்ன எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க? என்ன சூர்யா, அனு ஆபீஸ் வேலையை விட்டுட்டு இப்படி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்னு கோவமா? நோ நோ நோ, அனு மேல எந்த தப்பும் இல்ல. ஆக்சுவலா நான் தான் அவளை கம்பல் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அது அண்ணே, நீங்க ஸ்டாக் ரூம்ஸ்ல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டீங்களாமே. அதுல ஒரு ஃபைல் வேணும்னு அனு சொல்லிக்கிட்டு இருந்தா, அதான் வா வீட்டுல போய் எடுத்துக்கலான்னு நான் தான் கூட்டிட்டு வந்தேன். எஸ் ப்ரோயின்லா, அதுக்கு தான் அனு வீட்டுக்கு வந்திருக்கா. அஃபீஷியல் ஜாப். அனு வரான்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? அதானே, அது எனக்கு எப்படி தெரியும்? சந்திரா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா பண்றான். இப்ப சொல்லிட்டு இருந்ததை வச்சு நானா கெஸ் பண்ணேன். ஜஸ்ட் கெஸ். அதோட அனு வேற எதுக்கு இங்க வரப்போறா? மான்சி, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா நல்லா இருக்கும். எப்படியோ அனு நம்ம வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கம் அனு, ஃபைல்ஸ் எல்லாம் எங்க இருக்கு நான் காமிக்கிறேன். சந்திரா, யூ வெயிட், I'll take care. கம் அனு. வந்துடுறேன். அம்மா, அனு ஏன் திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்தா? அதான் சந்திரா சொன்னானே, ஏதோ ஃபைல் வேணும்னு வந்தான்னு. ஓஹோ. சூர்யா, சந்திரா கிட்ட இவ்ளோ சீக்கிரம் நல்ல பேர் வாங்கின ஒரே பொண்ணு அனுவாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, சந்திரா ஏமா அனுவை வீட்டுக்கு கூட்டு வந்தா? இப்பதானே சொன்னேன், ஏதோ ஃபைல் வேணும்னு சொன்னான்னு. சொன்னீங்கல்ல. எஸ் எஸ். வா பங்கஜ். என்ன பங்கஜ், நீ மட்டும் வந்திருக்க? மீராவையும் வர சொல்லிட்டினா ஆபீஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன், என்னாச்சு? அவன் உன்னை கிண்டல் பண்றான்பா. சும்மா இரு சூர்யா. சுகந்தி, பங்கஜ்க்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வா. அப்படியே அனுக்கு ஒரு காஃபி. சரிங்கம்மா. அனுக்கு ஒரு இஞ்சி டீ. ஆமா, மறந்துட்டேன். அனுக்கு இஞ்சி டீ கொண்டு வாமா. ஓ, அனு மேடம் இங்க தான் இருக்காங்களா? நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்களா சார்? அனு மேடத்துக்கு டீ தான் பிடிக்கும், அதுவும் இஞ்சி டீ தான் பிடிக்கும்னு கரெக்டா சொல்லிட்டீங்களா சார்? நான் கூட மறந்தே போயிட்டேன். அவன் ஞாபகம் வச்சிருக்கான். தான் கிட்ட ஒர்க் பண்றவங்க மேல அவ்வளவு அக்கறை சூர்யாவுக்கு. ஐ லைக் இட் சூர்யா. ஆமாமா, ரொம்ப தான் அக்கறை. சார் இப்பெல்லாம் எதையுமே மறக்கிறதே இல்லை. நீங்க டீன்னு சொல்லணுமா சார்? ஏன், அது அவ்வளவு பெரிய தப்பா? தப்பு இல்ல, ஆனா வலியறது நல்லா தெரியுது. தொடச்சுக்கோ. டேய், ஸ்டாக் ரூம் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் இங்க மாத்துனது ரொம்ப வசதியாச்சு போல. அனுவ கடைசியில வீட்டுக்கே கூட்டு வந்துட்டேன். பிளான் பண்ணி தான் சொன்னியோ? நான் தான் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நான் கூட்டிட்டு வரலடா, சந்திரா கூட்டிட்டு வந்திருக்கான். சந்திராவா? ஏன்? என்ன கேட்டா? எனக்கே புரியல. இரு பாப்போம். Sit. Feel free. Sit. சொல்லுங்க மேம். Yes Anu, how are you? நல்லா இருக்கேன் மேம். நான் இங்க ஃபைல்ஸ் பார்க்க வந்தேன். காஃபி, டீ ஏதாவது சாப்பிடுறியா?
நோ மேம். முதல்ல இந்த மேம்னு கூப்பிடுறத நிறுத்து. கால் மீ மான்சி ஆர் மிஸ்ஸஸ் சந்திரா. ஐ டோன்ட் மைண்ட். பட் மேம், எனக்கு மேம்னு கூப்பிடுறது தான் கம்ஃபர்டபுளா இருக்கு. ஓகே தென், ஆஸ் யூ விஷ். அனு, நீ இங்க வேலை பார்க்க வந்திருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஃபார் யர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நீ அதுக்காக வரல. நான் சொல்ற ஒரு வேலைய நீ செஞ்சாகணும். ஆனா அது ஆபீஸ் ஜாப் கிடையாது, பர்சனல் ஹெல்ப். ஹாய் மான்சி. ஹே கூல். இங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லையே மான்சி. சந்திரா, வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? ஏன் என்னாச்சு? கம் ஆன் சந்திரா, யாரும் இங்க வராம பாத்துக்கோ. நீயும் இங்க வராத, ப்ளீஸ் கோ. சீரியஸ்லி? நீங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சிருங்க. சார், அந்த ஃபைல்ஸ். என்னது ஃபைல்ஸா? அது எங்க இருக்குன்னு எனக்கு என்ன தெரியும். See you, bye. அனு, ஆபீஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஃபைன் மேம். சந்திராக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். பை த வே, உனக்கு ஆபீஸ்ல யாராலையும் பிரச்சனை இல்லையே? அப்படிலாம் எதுவும் இல்லை மேம். எவ்ரிதிங் ஃபைன் மேம். ஆபீஸ் ஓகே. எங்க ப்ரோயின்லா எப்படி? புரியல மேம். ஓகே, உனக்கு புரியுற மாதிரி கேக்குறேன். இப்பெல்லாம் ப்ரோயின்லா பின்னாடி ஏதோ ஒரு பொண்ணு சுத்துறதா எனக்கு ஒரு டவுட். உனக்கு அப்படி ஏதாவது தோணுதா?